ஹலோ guys, எல்லாருக்கும் வணக்கம். சுது ஸ்லாப் சேனல் வரக்கிறேன். இன்னும் நான் பார்க்க போகிறது நம்ம நெக்ஸானை பற்றின இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. என்னோட நெக்ஸானுக்கு நான் வந்து இன்றைக்கி ஃபோர்த் சர்வீஸ் வந்து பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண எல்லா சர்வீஸுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் கேட்டகரியில் வரும். பட் இந்த ஃபோர்த்லேருந்து இனி வரக்கூடிய எல்லா சர்வீஸுமே பார்த்தீங்கன்னா பெய்டு சர்வீஸ் கேட்டகரியில் வந்து வரப்போகுது. ஸோ இந்த ஃபோர்த் சர்வீஸை நான் வந்து எந்த சர்வீஸ் சென்டரில் பண்ணேன், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, டாட்டாவோட சர்வீஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கா, அந்த டீலரோட சர்வீஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கா அப்படிங்கிற பற்றி, இந்த சர்வீஸ் வந்து எனக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குதா, என்ன கம்ப்ளைண்ட் இருந்துச்சு, அது எப்படி ரெக்டிஃபை பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிற பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து அந்த ப்ளாக் இருக்க போகுது. அண்ட் இந்த வீடியோ பார்க்க முன்னாடி இதுக்கு முன்னாடி நான் பண்ண எல்லா சர்வீஸுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ என்ஸ்கிரீமே லிங்க் வரும், நீங்கள் அங்கேயும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் ஒரு நெக்ஸன் ஓனர் இருக்கீங்க, நீங்கள் வந்து ஃபோர்த் சர்வீஸ் போக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ கண்டிப்பாக பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபிங் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணணும், நீங்களும் போகலாம். ஸோ இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயே வந்து நமக்கு வந்து சர்வீஸ் டியூ வந்து காட்டணும். எனக்கு பார்த்தீங்கன்னா காட்டிட்டு, ஸோ சர்வீஸ் டியூன்னு மேலே வந்துடுச்சு. அண்ட் நம்மளோட ஓவரால் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓடோமீட்டர் பார்த்தீங்கன்னா 18,098 கிலோமீட்டர் நம்ம வந்து ட்ரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ யூஸ்வலாக ஃபோர்த் சர்வீஸ்க்கு இன்ட்ரோல் பார்த்தீங்கன்னா 22.5 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து கவரேஜ். பட் நமக்கு வந்து அவ்வளோ தூரம் வண்டி ஓடல. லாஸ்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட் சர்வீஸ் வந்து 14,000 கிலோமீட்டர் சம்திங்லாம் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த சர்வீஸ் முடிச்சுட்டு இந்த 6 மாத கேப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,000 கிலோமீட்டர் நான் வந்து ரன் பண்ணியிருக்கேன் காரை. ஓடோமீட்டர் ரேட்டிங் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து கிலோமீட்டர்ஸ் கவர் ஆகுதோ இல்லையோ கண்டிப்பாக நீங்கள் வந்து 6 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நெக்ஸான் வந்து சர்வீஸ் பண்ணி ஆகணும். ஸோ எனக்கு வந்து இந்த ஃபோர்த் சர்வீஸில் கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது காரில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 0 கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. ஸோ எந்த விதமான கம்ப்ளைண்ட்டுமே எனக்கு வந்து நெக்ஸானில் கிடையாது. இந்த சர்வீஸ் தான் வந்து இதுக்கு நான் நெக்ஸானில் பண்ண சர்வீஸ்லேயே எந்த விதமான இஷ்யூமே இல்லாமல் நான் அந்த சர்வீஸை கொடுத்து வாங்க போகிறேன். பார்ப்போம், அதாவது இஷ்யூ இல்லாமல் கொடுத்த காரு மறுபடியும் இஷ்யூவே இல்லாமல் எனக்கு ரிட்டர்ன் வருதா அப்படிங்கிறத நம்ம இந்த சர்வீஸில் வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த ஃபோர்த் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா மைனர் சர்வீஸ் தான். அதாவது எந்த விதமான ஒரு பெரிய ஆயில் சேஞ்சோ இல்லை வந்து எந்த ஒரு பார்ட்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டோ இந்த சர்வீஸ் நமக்கு வந்து கிடையாது. ஜென்ரலாக ஆயில் ஃப்ளூயிடில் வந்து செக் பண்ணி டாப் அப் பண்ணுவாங்க அண்ட் ஜென்ரல் செக்அப் பண்ணுவாங்க. அது போக நமக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி நம்ம கையில் வந்து கொடுப்பாங்க. இது மைனர் சர்வீஸ் தான். ஸோ சீக்கிரமாக முடிஞ்சிடும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். அண்ட் ஒன் மோர் திங், தேர்ட் சர்வீஸ் பண்ணும்போது நான் வந்து ஏஎம்சி வந்து எடுத்திருந்தேன். அப்போ அந்த ஏஎம்சி என்ன சொன்னாங்க அப்படின்னா ஃபோர்த் சர்வீஸ் வந்து உங்களுக்கு மைனர் சர்வீஸ் நான் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுப்போம், அதுக்கு எந்த விதமான சார்ஜஸ் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு அப்ளிகபிளாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து போய் பார்த்துடலாம். ஸோ இப்போ நேராக நான் வந்து FPL மாதவரம் தான் போயிட்டுருக்கேன். ஸோ போயிட்டு சர்வீஸை முடிச்சுட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 18th டிசம்பர், அதாவது மண்டே. ஸோ அங்கே சர்வீஸ் சென்டரில் நான் வந்து ஆக்சுவலாக ஆப் மூலியமாக ஃபோர்த் சர்வீஸ்க்கு புக் பண்ணிட்டு தான் நான் வந்து போயிருந்தேன். அந்த TMSA ஆப்னு ஒன்று இருக்குது, டாட்டா மோட்டர்ஸோட ஆப்பு. அந்த ஆப்பில் தான் வந்து 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு நான் வந்து நேராக அங்கே 10-10:15 வந்து போயிட்டேன். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கார், இந்த வெள்ளம் வந்துட்டு போய் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட கார்கள்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கார் வந்து அங்கே வந்து ஃபுல்லாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் வந்து என்னோடய காரு உள்ளே போகிறது கூட இடம் இல்லை. நிறைய கார்கள் வந்து ஷோரூமுக்கு வெளியே கூட வந்து பார்க் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட கார்கள் தான் மெஜாரிட்டியான கார்கள். சர்வீஸ்க்கு ஜென்ரலாக வர்ற மாதிரி கொஞ்சம் கார் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக தான் வந்து அந்த சர்வீஸ் சென்டர் வந்து இருந்துச்சு. சர்வீஸ் சென்டர் உள்ளே ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு, வெளியுமே க்ரௌடாக இருந்துச்சு. அப்படிங்கிறதுனால என்ன பண்ணேன், வண்டியை வெளியவே வந்து பார்க் பண்ணிவிட்டு ரிசப்ஷனை பார்க்க போனேன். ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி இந்த ஆப்பில் புக் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். போகிற வழியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமல்ராஜ் சார் வந்து பார்த்தேன். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆஃப் சர்வீஸ். ஸோ தேர்ட் சர்வீஸ் நான் பண்ணும்போது அவர்கிட்ட வந்து பேசியிருந்தேன்.
அண்ட் நம்ம செல்வா லாரன்ஸ் சாரையும் பார்த்தேன். அவர் பார்த்தீங்கன்னா சர்வீஸோட மேனேஜர். ஸோ இவங்க 2 பேருமே நான் வந்து பார்த்து பேசினேன். அவங்க 2 பேரும் வந்து என்னை ரெக்கனைஸ் பண்ணிட்டாங்க, வெல்கம் பண்ணாங்க. சார் என்ன சர்வீஸா, ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நமக்கு ஒரு சர்வீஸ் அட்வைசர் வந்து அசைன் பண்ணாங்க. அவர் பேர் வந்து மிஸ்டர் அஜய். ஸோ அவர் தான் வந்து அதுக்கப்புறம் டேக் ஓவர் பண்ணார். வழக்கம் போல் வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கான்னு கேட்டாங்க. நான் வந்து எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே கிடையாது, நார்மலான ஃபோர்த் சர்வீஸ் மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு. ஒரு ரெக்வஸ்ட் பண்ண வச்சு என்ன அப்படின்னா, நம்ம ரீசெண்டாக நம்ம காரில் வந்து ஒயிட் ஸ்ட்ரைப்ஸாக ஃபுல்லாக வந்து பிளாக் கலரில் ரேப்பிங் வந்து பண்ணியிருப்போம். அந்த வீடியோ நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ரேப்பிங் பண்ண இடத்த வந்து கொஞ்சம் பார்த்து வந்து ப்ரெஷர் வாஷ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஆப்வியஸாக லாஸ்ட்டு வந்து ஒரு வாட்டர் வாஷ் பண்ணி தான் வந்து கையில் கால் கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப ப்ரெஷர் அந்த ரேப்பில் அடிக்க போய் அது ஏதாவது வந்து பிரச்சனை ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை மட்டும் வந்து பார்த்து க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து சரி ஓகே சார் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜாப்ஸ்க்கு வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க, ரேப்பிங் இருக்குது ஸோ பார்த்துக்கணும் அப்படின்னு. ஒரு 10:45 கிட்ட பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்து அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்து ஒரு குரூப்போட இன்வைட் வந்து வந்துச்சு. என்னோட கார் நம்பர் போட்டு ஜென்ரல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப்போட நேம் இருந்துச்சு. ஸோ நானே அக்செப்ட் பண்ணி அதை வந்து பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா என்னோட சர்வீஸ் அட்வைசர் செல்வா லாரன்ஸ் சார், அப்புறம் இன்னும் சில நம்பர்கள் வந்து இருந்துச்சு. ஆப்வியஸ்லி சர்வீஸ் சென்டரில் இருக்கிற முக்கியமான பர்சன்ஸாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை க்ரியேட் பண்ணி உங்களோட காரில் என்னென்ன திங்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோவும் ப்ளஸ் உங்கள் காரை சரௌண்ட் பண்ணி எல்லா ஆங்கிலையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு அந்த குரூப்பில் வந்து அனுப்புகிறாங்க. நம்மளோட ஒரு அவேர்னஸ்க்காக அவங்க வந்து ஷேர் பண்ணுறாங்க. ப்ளஸ் நம்ம காரில் என்னென்ன ஒர்க் அவங்க வந்து பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையுமே டைம் டு டைம் அந்த குரூப்பில் வந்து அவங்க வந்து ஃபோட்டோஸாகவும் வீடியோஸாகவும் வந்து அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அந்த கஸ்டமரில் வந்து வெயிட் பண்ணுற டைமில் நம்ம காரில் வந்து இப்போ என்ன நடக்குதோ, என்ன சர்வீஸ் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு கொஸ்டினோடு இருக்காமல் இவங்க கொடுக்குற அந்த அப்டேட்ஸ் மூலமாக நமக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, ஓகே நம்ம காரில் வந்து இப்போ இந்த வேலை பார்க்காங்க, இந்த சர்வீஸ் பண்ணுறாங்க, இந்த பார்ட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துக்கலாம். அப்போ வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருந்தாங்க, நானும் பார்த்துட்டே இருந்தேன், அக்னாலஜ் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூ வந்துச்சு. என்ன அப்படின்னா, என்னோட ரியர் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா 2 வீல்ஸுமே வந்து பங்க்சர் ஆயிருந்துச்சு. நானுமே வந்து ஒரு 2 வீக்ஸ் நான் வந்து பார்த்தேன். பேக் வீலில் மட்டும் கொஞ்சம் ஏர் வந்து ரெடியூஸ் ஆன மாதிரி இங்கே டிபிஎம்எஸ்ல வந்து காட்டும். நான் வந்து ஏர் மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு நான் வந்து அதை செக் பண்ண விட்டுட்டேன். ஸோ இப்போ அவங்க வந்து செக் பண்ணும்போது என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, பேக் வீலில் ஒரு டயரில் வந்து 2 பங்க்சர் இருக்குது, இன்னொரு டயரில் வந்து ஒரு பங்க்சர் இருந்துச்சு. ஸோ அதை ரெண்டுமே வந்து அவங்க வந்து தனித்தனியாக வீடியோ எடுத்து என்கிட்ட வந்து அனுப்பினாங்க. பங்க்சர்ஸுமே அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி பர்ஃபெக்டாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானுமே வந்து நிம்மதியாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணுற இந்த சர்வீஸ் வந்து FPL மாதாவரமில் ரெகுலராக எல்லா சர்வீஸ்க்குமே பண்ணுறதா தான் அவங்க சொன்னாங்க. அண்ட் இன்கேஸ் நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டரில் போய் சர்வீஸ் கொடுக்க போகிறீங்க அப்படின்னாலுமே எந்த சர்வீஸ் பண்ணாலும் சரி, உங்கள் சர்வீஸ் அட்வைசர்கிட்ட இந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் ஒன்று அப்டேட் கொடுப்பீங்களா, அதை மறக்காமல் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ரிமைண்ட் பண்ணுங்கள். அவங்க மறந்தாலும் நீங்கள் மறக்காமல் இருங்க. அப்போ தான் வந்து நீங்கள் சர்வீஸை கொடுத்துட்டு கஸ்டமர் வந்து வெயிட் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டரில் விட்டுட்டு ஈவினிங் நீங்கள் வந்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் டைம் டு டைம் உங்கள் காரோட ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு சர்வீஸை வந்து இந்த FPL மாதாரம் மட்டும் இல்லை, எல்லா சர்வீஸ் சென்டர்லையுமே ப்ராப்பராக, அதாவது எந்த சர்வீஸ் வந்தாலும் இதே மாதிரி அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணி கஸ்டமரை போஸ்டடாக வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக டாட்டாவோட சர்வீஸ் வந்து ஃப்யூச்சரில் நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு தான் சொன்னோம். கஸ்டமர்ஸுக்குமே சர்வீஸ் மேலே ஒரு நல்ல நம்பிக்கை வரும் அப்படின்னு நம்ம வந்து ஸ்ட்ராங்காக சொல்லலாம். ஒரு 1:15 அதாவது ஒரு 2.5 மணி நேரம் கிட்ட வந்து ஆச்சு. கம்ப்ளீட்டாக சர்வீஸை முடிச்சு அஜய் வந்து வந்தார். வந்து உங்கள் சர்வீஸ் முடிஞ்சிடுச்சு சார், நீங்கள் ஒரு செக் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ அடுத்த ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரும், அதுதான் வந்து காஸ்ட்டு. ஸோ இந்த சர்வீஸ்க்கான காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 0. ஸோ இந்த சர்வீஸில் எனக்கு வந்து இஷ்யூஸும் 0, ஆனால் காஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா 0. ஏன் அப்படின்னா, நான் வந்து இந்த தேர்ட் சர்வீஸ் AMC போட்டேன் இல்லையா, அப்போ வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க நீங்கள் அடுத்து வரக்கூடிய மைனர் சர்வீஸ், அதாவது ஃபோர்த் சர்வீஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக தான் இருக்கும், எந்த விதமான பேமெண்ட்டும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கான்னு சொன்னாங்க. இந்த ப்ராமிஸை அவங்க வந்து பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக பில்லு. இந்த பில்லோட ஸ்க்ரீன்ஷாட் நான் வந்து ஒரு சைடில் ஷேர் பண்ணி நீங்கள் பார்த்தா தெரியும். ஸோ என்ன அப்படின்னா, இந்த சர்வீஸ் சென்டர் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த சர்வீஸ் சென்டரில் AMC எடுத்தாலும் அதே சர்வீஸ் சென்டரில் நீங்கள் வந்து அடுத்த மைனர் சர்வீஸ் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரீயாக தான் இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. பட் நீங்கள் வந்து எந்த சர்வீஸ் சென்டரில் நீங்கள் வந்து AMC எடுத்தாலும் சரி, அதாவது மேஜர் சர்வீஸ் AMC நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு அடுத்து வரக்கூடிய மைனர் சர்வீஸ் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பாங்களா, இல்லை ஏதாவது சார்ஜஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுங்க. நான் கேட்ட வரைக்கும் அதே சர்வீஸ் சென்டரில் நீங்கள் வந்து AMC எடுத்த சர்வீஸ் சென்டர்லேயே மைனர் சர்வீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வரும். வேறு சர்வீஸ் சென்டர் போய் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து காஸ்ட் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த சர்வீஸ்க்கு வந்து ஓவரால் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10/10 வந்து கொடுப்பேன். ஃபஸ்ட் டைம் நான் ஒரு சர்வீஸ் சென்டருக்கு வந்து 10 to 10 கொடுக்கேன் அப்படின்னா அது வந்து FPL மாதாரம் தான். இது கண்டிப்பாக வந்து பெய்டு ப்ரமோஷன் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்னோட பழைய சர்வீஸ் வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், என்ன அந்த சர்வீஸ் சென்டர் எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சோ அதை தான் வந்து அப்படியே நான் வந்து இந்த வீடியோஸ் வந்து ரெப்ளிகேட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, என்னோட ரிவ்யூஸை பார்த்துட்டு ஒரு 4 பேர் அந்த சர்வீஸ் சென்டரை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா
அவங்களுக்கு எந்த விதத்துலையும் ஏமாற்றம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் வந்து 100% ஷோராக இருக்கேன். டாட்டாவோட சர்வீஸ் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும், பண்ணிக்கிட்டு இருக்காங்க தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நானும் உங்களை மாதிரி தான் டாட்டாவோட சர்வீஸில் எனக்குமே வந்து பெருசாக நம்பிக்கை இருந்தது கிடையாது. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் FPL மாதாரம் வந்து உண்மையில நல்ல சர்வீஸ் வந்து கொடுக்காங்க. இதை நான் வந்து சும்மா கொடுக்கல. ஏன் அப்படின்னா ஸ்டார்ட் டு ஃபினிஷ் இது வரைக்கும் நான் பண்ண சர்வீஸ்லேயே ஸ்டார்ட் டு ஃபினிஷ் எல்லா விஷயங்களும் ஒரு சின்ன பிஸ்டு கூட இல்லாமல் ஸ்மூத்தாக பண்ண ஒரு சர்வீஸ் அப்படின்னா எனக்கு வந்து இந்த 4th சர்வீஸ் தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. வெயிட்டிங்குமே ரொம்ப ஆகலை. காலைல 10:45 போனேன், 1:30க்கெலாம் வந்து சர்வீஸ் முடிச்சு கையில் வந்து வண்டி வந்துருச்சு. அண்ட் மெயினான விஷயம், நான் காரை எப்படி கொடுத்தேனோ அதே மாதிரி எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லாமல் திருப்பி என் கையில் கார் வந்துச்சு. அதுவே ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் தான் சொல்லுவேன். ஸோ நீங்களுமே வந்து FPL மாதாரம் சர்வீஸ் சென்டர் போலாங்கிற ஐடியா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சர்வீஸ் அட்வைசர் அஜயோட நம்பரும் செல்வா சாரோட நம்பரை நான் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். ஏதாவது டவுட்ஸ் வந்து டேரெக்டாக அவங்ககிட்ட கால் பண்ணி நீங்கள் வந்து பேசிக்கலாம். தே வில் பி ஹாப்பி டு ஹெல்ப். அண்ட் இந்த 4th சர்வீஸ் எனக்கு வந்து ஸ்மூத்தாக முடிச்சு கொடுத்த அமல்ராஜ் சார், செல்வா சார் அண்ட் சர்வீஸ் அட்வைசர் அஜய் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி ஒரு பர்ஃபெக்டான சர்வீஸை வந்து நீங்கள் வந்து எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுப்பீங்க அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ இந்த 4th சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸோட வீடியோ எண்டுக்கு நம்ம வந்து வந்துட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக வந்து நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சூஸ்லேப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவ் இன்னொரு வீடியோட அடுத்த சந்திக்கிறதுக்கு உங்களை வந்து உங்கள் சுஷில். பாய்.